மாப்பிள்ள. சூறாவளி அதை நீ காட்டி வையே சூறாவளி போட்டு வையே பேச விட்டு பணக்கட்டு புழுதி வீச ஆமன் சொல்லி கொடுத்த மாதிரி இது குத்தாட்டம் இது வெறியாட்டம் எங்காட்டம் இது கொண்டாட்டம் குத்தாட்டம் இது தேவலாட்டம். என்ன நினைச்சிருக்க அவன் மச்சனே? அவன் தேங்க உடைக்கிறது என் மையம் தலை தேங்க கிடைச்சதா? என் மையம் 1000 தப்பு பண்ணுவேன். அதை கேட்கறது உன் மச்சனே ஆதியா? உங்ககிட்ட ஏன் சொல்லிக்கிருக்கேன்? நீ பாட்டு காதுல வாங்காம ஓவா வேண்டிக்கிருக்க. ஓவா கணக்கு எழுதுற கணக்கு உன் மச்சனை கணக்கு பண்ணிட்டு பாத்துக்க. அண்ணே மெட்ராஸ் போயிட்டு ஒரு 2 நாள் ஆகும். கடைக்கு சூதானமா பாத்துக்க. வந்து இறக்கி வைடா. எம்ரு அவனே தான்டா. நில்லியா நில்லியான்றல. நான் பாட்டுக்கு சொல்லிக்க இருக்கேன். அவன் பாட்டுக்கு பயிர் வச்சுட்டு போய்க்கே இருக்கேன். இங்க பாரு, இன்னொரு வட்டம் என் மைய மேல கைய வச்சாட்டு வை. கைய துண்டியா கைகாலெல்லாம் உடைக்கிறதுக்கு அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மாமூல் வாங்க. என்னது அங்க பேசுங்க சார். இவ்வளவு பேரை அடிச்சு கைகால உடைச்சிருக்கிய, என்ன கேஸ் என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? சரி சார் இவன் இருக்கானே, ஒரு கல்யாணத்தை அழகா போட்டோ எடுன்னு சொன்னா அங்க வர அழகான பொண்ணுங்களை போட்டோ எடுத்து அது அசிங்கமான உடம்போட மார்க்கிங் பண்ணி துட்டுக்காக விட்டு பாடம் ஓட்டுற இவனுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 66A படி 3 வருஷம் தண்டனைனா, இவன் கை கால உடைச்சு எனக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 325 படி 7 வருஷம் தண்டனை. அவன் இருக்கானே, கூட பிறந்த பொண்ணையே தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்ற ஊர்ல இருந்துட்டு ரோட்ல போற பொண்ணுங்களை பின்னாடி தட்டி பாக்குற இவனுக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 354C படி 3 வருஷம் தண்டனைனா, மறுபடியும் உங்க கை கால உடைச்சு எனக்கு 7 வருஷம் தண்டனை. மொத்தமா 14 வருஷம் தண்டனை சார். தண்டனைக்கு பயந்தெல்லாம் தப்பு தட்டி கேட்காம இருக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சா டப்புன்னு அடிப்பேன். இவ்வளவு சொல்றிய, இவங்க எல்லாம் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டோம்? நாங்க சொல்லுவோம். இந்த தம்பிக்காக இங்க இல்ல, நானும் என் பொண்ணு எங்கனாலும் வந்து சாட்சி சொல்லுவோம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வச்சிருப்பேன். உங்க பொண்டாட்டு பிள்ளைக்கு ஒண்ணா மட்டும் புழுக்குன்னு எடுத்து நிட்டுவீங்க. மத்தவங்களுக்காக தட்டி கேட்டா கோர்ட்ல வந்து சொல்வியா, ரோட்ல வந்து சொல்லி அனுவீங்க. சார் என்கொயரி கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாம கலெக்டர் பெர்மிஷன் இல்லாம துப்பாக்கி காட்டி மிரட்டுறதுக்கு இந்தியன் பீனல் கோட் 506/2 படி 7 வருஷம் தண்டனை தெரியுமா உங்களுக்கு? நீ என்னதாயா படிச்சிருக்க? வக்கீலுக்கு படிச்சு போட்டு இப்படி சண்டை கிட்ட போட்டு தெரியலாமாயா? வக்கீலுக்கு படிச்சவன் தாங்க சண்டை போடணும். ஏன்னா அவனுக்கு தானே சட்டத்துல இருக்க சந்து புந்து இந்தி இடுக்கு எல்லாமே தெரியும். தப்பு செய்யறத தட்டி கேட்ட இந்த தலைவர் போட்டோவை வீட்டுல மாட்ட மட்டும் பத்தாதுக்கா, நாமளும் அவங்கள மாதிரி தட்டி கேட்கணும், வெட்டி கேட்கணும். போதுங்க போதுங்க போதுங்க. நமக்கு எதுக்குடா ஊர்வம்பு? நாம கேட்காம வேற யாருக்கா கேப்பா? அப்ப போலீஸ் எல்லாம் எதுக்கு யாருக்கு? போலீஸ் இந்த வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ பாருக்கா. அட பாவி பயலுலா, இது என்னையா கொடுமையா இருக்கு? அதான் பொறுக்கிய பிடிக்க வேண்டிய போலீஸே பொறுப்பு இல்லாம நடந்தா அப்புறம் போலீஸ பார்த்து யார் பயப்படுவா? என்ன வெற்றி, அப்ப கோர்ட்ல எதுக்கையா இருக்கு? கோழி குண்டு விளையாட இருக்குது. போலீஸ் பிடிச்சா தானே கோர்ட்டுக்கே போக முடியும். கோண பயம் அவளை. என்னது? பட்டி போய் நல்ல புளி முட்டையில 2 கரண்டி ஆம்லெட் எடுத்துட்டு வா. கரண்டி ஆல வேணா 2 போடுறேன். ஆம்லெட்லாம் போட முடியாது. உங்களை கொளுத்த போறேன் பாருங்க. அட நீ வா மாப்ள.